வருக, தாங்கள் வரவு நல்வரவாகுக. அந்நிய ஆடம் எனக்கு பேசி பழக்கமில்லை என்றாலும் இனத்தவர் போல் தெரியல. ஆகால் தாங்களுக்கு பதிலளிக்க காத்திருக்கிறேன். எப்படி? தமிழச்சி என்கிற முறையில் மனம் கமலும் தமிழே, மனம் கமலும் தாயே, இன்ப விழியே, அன்பு மொழியே, உலகின் முதன்மையான மொழியே, உன்னை போற்றி புகழ்வதில் புகழ் அடைகிறேன் என்ற பெருமை. வந்தாரை வாழ வைக்கும் பூமியிலே இருக்கிறோம். இந்த பூமியில் வந்தார் தான் வாழ முடியும், நம்ம வாழ முடியாது. வந்தார் தான். நான் சொல்றது 1000 வருஷத்துக்கு முன்னாடி வருவாங்க. வைர கிரீடம் நம்மள்ட்ட தான் இருந்துச்சு, வைர நாற்காலி நம்மள்ட்ட இருந்துச்சு, கோமேதகம், முத்து, பவளம், வைரம், வைடூர் எல்லாம் நம்மள்ட்ட தான் கொட்டி கிடந்துச்சு. அதுதான் இந்த பூமிக்கு அடிச்சுக்கிட்டாங்க. ஆரம்பத்துல இருந்து ராமாயணத்திலிருந்து மகாபாரத பூமி, பாரத பூமிக்கு அடிச்சுக்கிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு பவுன் 80,000 ரூபா. அப்படி இருந்த எங்க எல்லாம் வந்தாரை வாழ எல்லாம் வருவாங்க, வாழ்வாங்க, அள்ளி குமிச்சு கொண்டு போயிடுவாங்க. இதான் நம்ம யதார்த்தமானவங்க. தமிழன் இருக்கானே ரொம்ப யதார்த்தமானவங்க, ரொம்ப யதார்த்தம். கொஞ்சம் பாசமாக பேசி அள்ளி கொடுத்துட்டு அப்புறம் வாங்கி கட்டிட்டு கிடப்போம். சரிங்களா? சரி, முன்னெல்லாம் முதுகில் குத்துவாங்க. இப்போ வந்து இறங்கி இருக்கிறது யாரு? நிறைய பேர் வந்திருக்காங்க. வரட்டும், நான் யாரையும் வர வேணாம்னு சொல்லலை. இந்த பூமி எல்லாருக்கும் சொந்தமானதுதான். சரிங்களா? யாரையும் வர வேணும், வந்து வரட்டும், நல்லா வாழ்ந்துட்டு போட்டோம். ஆனால் நாம் கலாச்சாரத்தை மாற்றுகிறாள் பாருங்க, அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. நம்ம கலாச்சாரம் மாற்றியாச்சு. 2 விஷயம் மட்டும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. மொத்தமாக உலகத்துக்கே தான் கேட்குறேன். பழைய சோறு வெங்காயம் நம்ம பாரம்பரியம், பழைய சோறும் வெங்காயமும் நம்ம பாரம்பரியம். சாப்பிட்ட வரைக்கும் எந்த நோயும் கிடையாது. சாப்பிட்டீங்கல்ல, அல்சர் வந்துச்சா, சக்கரை வந்துச்சா? அப்போ இல்லை. சின்ன வெங்காயத்துக்கு அவ்வளோ மகிமை இருக்குது. சின்ன உள்ளே வந்துருச்சு, எல்லாம் நுரையீரல் புற்றுநோய். யார் அனுபவிக்கிறான்? நாளைக்கு இங்கே எல்லாம் விட்டு வந்துட்டு திணிச்சு விட்டு போயிட்டாங்க. யார் அனுபவிப்பது வேதனையை சொல்லுங்க? ஒரு புதுசு மாயை பார்க்க அழகாக தான் இருக்கும், உள்ளே சிக்கிக்கிட்டா முடிஞ்சு போச்சே. சொந்தம் கொஞ்சம் சுதாரிச்சுக்கோங்க, கொஞ்சம் யோசிங்க. சரிங்களா? யோசிங்க, எல்லாம் யோசிச்சிங்கன்னா நம்ம ஜெயிக்கலாம் வாழ்க்கையில். அதே மாதிரி வந்தாரை வாழ வைக்கும் பூமியில இருக்கும். விருந்தோம்பலுக்கு உபசரிப்புக்கும் நல்ல விருந்தோம்பல், அருமையான சாப்பாடு. அந்த பிள்ளை நான் ரசத்தை ஊற்றிங்க, அந்த பிள்ளை பட்ட பாடு, ஓடி போய் காராச்சை வாங்கிட்டு வருது, வாழைப்பழத்தை வாங்கிட்டு வருது. அதான் விருந்தோம்பல், அதான் விருந்தோம்பல். இங்கே வந்து ஆமாம், அப்படிப்பட்ட பூமியில் இருக்க வேண்டிய சிறப்பு. இந்த உள்ள வரக்கணும் ஒரு சட்டியே வச்சாச்சு, தின்னுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். தாங்கள் மாண்டேறி வந்ததாக அண்ணன் விளையாட்டு பிள்ளைகள். தாங்கள் யார்? எங்கு இதை சற்று விளக்கமாக சொன்னால் தக்க பதிலை தாங்கள் சமர்ப்பிக்க எழுத்து ஏமுங்கள் பார்க்கலாம். எனக்கு பேசுறதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. வேள்விமலை சாரலில் இங்கு அழகாக இந்த காவலை காக்கக்கூடிய தலைவி அவர்களுக்கு முதற்கண் வணக்கம். அது நியாயம். தான் முதல்ல சந்திக்கிறான். என் வந்த இடத்துல சந்திச்சவங்களுக்கு வணக்கம் கொடுக்கறது வணக்கம். அனாவசியமாக நான் பேச விரும்பவில்லை. பேசுகிற முட்டை நிறைய உங்களுக்கு நிறைய பேசுவேன். இப்போ என்னதான் சொல்லி நீங்கள் பேசுனீங்க, எதுக்காக பேசுனீங்க என்னன்னு ஒன்றும் புரியலை. ஏன்னா எதுக்காக வந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னங்க இப்போ நான் அதாவது ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தாளியோ எதிராளியோ வந்தால் ஏன் வந்தியோ எதுக்காக வந்தேன்னு கேட்கணும். நீங்கள் என்ன கேட்டீங்க? எதுக்குமே கேட்கல. ஆனால் நான் சொல்கிறேன், அவளை என் காதலிக்காக வந்திருக்கேன். காதலுக்கு உண்மைக்குமே காதல் உயிரோட்ட காவல் எங்கே இருக்கு? எல்லாரும் ஆம்பளை பொம்பளையை பார்த்து காதலிப்பேன், அந்த காதல் வேற. சரி. ஆம்பளை பொம்பளையை பார்த்து காதலிப்பேன், அந்த காதல் வேற. சரி. விவசாயத்தை பார்த்து காதலிப்பேன், அந்த காதல் வேற. ஆனா என் காதல் எப்படி தெரியுமா? அழகான காதல். அழகான காதல்னா ஒரு அழகான ஒன்றை ரசித்தேன், ருசித்தேன், ரொம்ப விரும்பினேன். அதுக்காக நான் ரொம்ப வந்துட்டேன். ஓ, அது என்னதுன்னா ஒன்னது. என்னது? ஒன்னதா? ஒன்று. அது ஒன்னதுன்னா ஒன்று. அது ஒன்று. அது எங்க இருக்குது? தேடி விரட்டல, அது அப்படியே கூட்டிட்டு வந்துச்சு. என்னதான் சொல்ல வரான்னு பாக்குறீங்கப்பா. கூட்டிக்கிட்டு வந்தது. இது யார் இடம் தெரியல. இது யாருக்கு சொந்தமான இடம்? சொந்தம்லாம் கிடையாது. இப்போதைக்கு நாங்கள் விவசாயம் பார்க்கணும், சொந்தம்லாம் சொல்ல மாட்டோம். ஏங்க இங்க யார் விவசாயம் போட்டது? நாங்க தாங்க. யாருக்கு எதுங்க சொந்தம்? பூமி என்ன எல்லாருக்கும் சொந்தம்மா? ஆமா, சொந்தம்லாம் கிடையாது. நாங்கள் விவசாயம் பார்க்குறோம். அதாவது விவசாயம் முடிஞ்சா கிளம்பிடுவோம். நம்ம பேர் அப்படிதான் நினச்சிக்க. பூமி கூட நமக்கு சொந்தம். தேடி வந்தது என்னன்னு சொல்லவா? என்னன்னு சொல்லுங்க. தேடி கூட்டி வந்தது. கூட்டி வந்தீங்களா? கூட்டிட்டு வந்தது. நான் அங்கிட்டு வேற மாதிரி போனேன். வேட்டி ஆடுற மாதிரி இருந்தா அம்புல ஓட்டு தூக்கிட்டு போயிருப்பேன். தூக்கிட்டு போயிருக்க வேண்டியதானே. எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. பாரு. ஆனா சொல்லுங்க, அது என்னை அனம்பா ஒரு மாதிரி அணைச்சு அது கூட்டு வந்துச்சு. சரி, அது கூட்டிட்டு வந்துச்சு. மைண்ட். சரி சரி. அழகான மான் ஒன்றை கண்டே
அழகானமா அழகானமா எனதாசமா இத்தினை வனத்திலே எம்மானை போலொன்று வனத்தில் முடியுமா பிடித்திட வந்தேனம்மா எத்தனையோ மான்கள் இந்த காட்டில் இருந்தாலும் இது போல பார்த்ததில்லை எத்தனையோ மான்கள் இந்த காட்டில் இருந்தாலும் என் மானை போல் ஒரு அழகு இருக்குமா அழகானமா எனதாசைமா அழகுள்ளமா எனதாசைமா இது மான் வந்த நேரம் மல்லவா திருமுகம் மாதா நல்லவா எத்தனையோ மான்கள் இந்த காட்டில் இருந்தாலும் இது போல பார்த்ததில்லை அத்தனையும் என் மாநிலம் பொதுவாகவே அழகுள்ளமா எனதாசைவான் அழகுலமா எனதாசைவான் என் மனக்கோயில் சிலையாக வளர்ந்தாளம்மா மலரோடு மலராக மலர்ந்தாளம்மா எங்கள் மனக்கோடி சிலையாய் பழந்தாளம்மா மனதோடு மனதாய் கலந்தாளம்மா கலவெல்லும் தேரி பறந்தாளம்மா காத்தோடு காத்தாக மலர்ந்தாளம்மா அழகுள்ளமா எனதாசைமா அழகுள்ளமா எனதாசைமானே அப்படி ஒரு மானே மானு சொல்ல முடியாது அழகு இங்க இருக்க பிடிக்கணும் அடிக்கணும் அப்படிலாம் நினச்சா வேற மாதிரி போயிருப்பேன் சரி அதை பிடிச்சி கிடிச்சு வேற மாதிரி செய்யணும்னு நினச்சி வந்துக்கிட்டு ஏற்கனவே மான் பிடிச்சிருக்கீங்களா? பிடிச்சிருக்கேன் ஏற்கனவே வீட்டில் மான் இருக்கா? இருக்கு கொடுத்தாங்களா? கொடுத்தாங்களா? நீங்கள் பிடிச்சி கொடுத்தாங்க. கொடுத்தாங்க, நீங்கள் பிடிக்கல, கொடுத்துருக்காங்க. அதை அந்த மான் குட்டி போட்டிருக்கா, குட்டி போடலையா? குட்டி போடலை. மான்னால குட்டி போட முடியல, குட்டி போட வைக்க முடியலையா? அப்படிலாம் இல்லை. பருவ அப்புறம் என்னங்க மானை பிடிச்சி மான் பருவ குட்டி உட்காந்து செய்வன செஞ்சுக்கிட்டு இருங்க. எங்க மான் பருவ குட்டி பிடிச்சி செஞ்சு இனிமே பிடிச்சி அதை வந்து குட்டி ஓட வைப்பான். அப்படிலாம் பிடிச்சி செஞ்சுட்டாலும் இந்த மாதிரி என்ன பேசப்படாது. போய் உட்காந்து ஈசை பிடிங்க. எதை பிடிக்க? ஈசை உட்காந்து பிடிச்சிட்டு வாங்க. போய் 2 மரக்கா ஈசை பிடிச்சிட்டு வாங்க. இங்க இருக்க எங்க பிடிச்சிட்டு வாங்க பாப்போம். பெரிய மான் சிங்கம்லாம் பிடிச்சலாம். எங்க 2 ஈசை பிடிக்கிறது தான் பெரிய விஷயம். என்ன ஈசை பிடிக்க பெரிய விஷயம் சொல்லிக்கிட்டீங்க? அவ்வளோ ஈஸியெல்லாம் ஈசை பிடிக்க முடியாது. கருகமணி ஈசை கிராமத்துக்குள்ள காட்டுக்குள்ள வர்றவங்களுக்கு தான் தெரியும். போய் கொழிஞ்சி செடியை தேடி, கொழிஞ்சி செடி முதல்ல என்னன்னு தெரியணும். கொழிஞ்சி செடியை போய் அதை பிடிச்சி போய் பள்ளத்தை வெட்டி புத்து பக்கத்தில் கொழிஞ்சி செடியை உள்ளே போட்டு விளக்க பொருத்தி வச்சுட்டு வந்துடணும். காடா விளக்க அது விடிய விடிய எரியாத கொழிஞ்சி வடக்கி இருக்கிற பூரா ஈசல் கருகமணி ஈசை பூரா அந்த பள்ளத்தில் கிடக்கும். நம்ம தொண்டை பழம் உள்ள லவக்குள்ள உள்ள கருணா கிடந்து ஒரே பிடுங்கிரும். அதுக்கும் குச்சியை விட்டு பார்த்து உள்ளே பார்த்துட்டு உள்ள இருக்கணும். அதுக்கப்புறம் 2 மரக்கா ஈசலை கொண்டு வந்து சாப்பிட்டாங்க. ஒரு நோயும் இல்லை. உலகத்திலே நம்பர் 1 புரோட்டீன் எதுனா ஈசை தான். ஒழிச்சு விட்டோம்ல, முடிஞ்சு போச்சுல்ல. சரிங்களா? ஈசலை தான் புரோட்டீன்னா தமிழ் என்னங்க? எது? புரதச்சத்து.
எனக்கே நீ வர்றீங்க. புரதச்சத்துன்றியே, புரதச்சத்துனா என்ன? கொழுப்பு சத்தா, கொழுப்பு சேர்மா சேராத? புரதம்னா என்ன தெரியுமா? முதல்ல தெரியாம தான் கேட்கணும். நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு சத்துக்கள் தேவைன்னு தெரியுமா? 1000 கலோரி அப்படின்னா முத்துக்கு. புரதம் ஒரு மனிதனுக்கு எத்தனை புரதம் தேவை? எது ஒரு மனிதனுக்கு? புரதம்னா புரத சத்து. அங்க எத்தனை புரதம்னா கேட்டிருக்காங்க. இல்லைங்க, புரதச்சத்து முடியல. புரோட்டீனா என்ன? புரதம்னு முடிஞ்சு போச்சு. புரதச்சத்து என்ன புரதம்? கண்ணுனா ஐயின்னு சொல்றோம். என்ன கையினா என்ன? கண்ணுன்னு சொல்லியாச்சு. அப்புறம் எத்தனை கண்ணு கேட்டா எப்படி பேச முடியும்? எங்க கண்ணு கைன்றது வேற. சரியா? இப்ப ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கணும்? அது உடம்பு பொறுத்து. யூரியா இருக்கு, 5 டம்ளர் தண்ணி குடிக்க முடியாது. யூரியா சத்து இருக்குல்ல, கால் கை வீங்கிட்டு இருக்குல்ல, அவன் ஒரு நாளைக்கு 200 மில்லி தண்ணி தான் குடிக்கும். சாதாரணமா ஒரு இதய பலவீனா இருக்கும். சாதாரணமான மனுஷன் பொதுவாலாம் சொல்லி கொடுக்க முடியாது. இதய பலவீனமானவன் தண்ணி நிறைய குடிக்க கூடாது. போதுமா? முடக்கு தூக்கி நம்ம மண் குடிக்காது, மெதுவாக தான் குடிக்கணும். சாதாரண உணவு ஒரு நாளைக்கு 8 லிட்டர் குடிக்கும். சாதாரண ஆரோக்கியமான மனிதன் 8 லிட்டர் தண்ணி அப்படி சொல்லுங்க. குடிக்கணும். ஆரோக்கியமான மனுஷன் ஆரோக்கியமா யாரும் ஆரோக்கியமா இல்ல. போதுமா? யாருமே ஆரோக்கியமா இல்ல. நான் சொல்றேன், ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தா அப்பச்சி இருந்தாரு. சரிங்களா? அப்பச்சி இருந்தாரு. இந்த உட்காந்துருக்காரு. பெண்டி எடுத்து எதிர்த்து போய் பார்த்துருக்கீங்களா? இதே வந்து சின்ன பிள்ளை 102 உள்ள வந்து படுத்து பெட்டி உட்காந்து ஏன் அனுபவம் அந்த அது கொடுக்க மரியாதை அவ்வளோதான். இது வேற மாதிரி பேசினா போயிட்டு இருக்கோம். வேண்டாம், நான் இடத்துக்கு வந்துடுறேன். மான தேடி வந்தீங்க, மான மறைச்சிக்க என்னம்லாம் கிடையாது. உங்களோட அழகான மானா இருக்கட்டும். என்ன பொறுத்த வரைக்கும் அழகுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன், அன்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். நான் அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். ஐஸ்வர்யா ராயை விட அன்னை தெரசா அழகு. சரிங்களா? ஐஸ்வர்யா ராயோட அன்னை தெரசா அழகு. ஐஸ்வர்யா அந்த அழகு வச்சு 50 கோடி சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அன்னை தெரசா அப்படி கிடையாது. அந்த அம்மா உடம்பெல்லாம் சுருங்கி 85 வயசு 89 வயசு ஆயிடுச்சு. ஆனால் அது வரைக்கும் கடைசி வரைக்கும் என்னை ஏழை வாழைக்கு செஞ்சு முடிச்சு இன்னைக்கும் அன்னை கிளவி தெரசான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, அன்னை தெரசா அப்படிதான் சொல்லுவாங்க. அப்போ நிவேதிதான்னு ஒருத்தி இருந்தாங்க. அவங்க இந்த அம்மாவது அங்கே வெளிநாட்டு, இவங்க தமிழ்நாட்டுக்காரி, பத்திரிக்கை அடிச்சுவ. அவர் பேசுற சும்மா இருப்பான். பேச விடுங்க. அவர் அப்துல் கலாம் அவர் இருக்கட்டும், அவர் விதாபர் இருக்கட்டும், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஏன் இடத்துக்கு தான் அவர் வந்து இவரை தேடி நான் போக கிடையாது. பேச சரிங்களா? அப்போ அங்கே அன்பு தான் முக்கியம். அன்னை தெரசா தான் அழகு கிடையாது, ஆனால் அன்பு. அது மாதிரி வீட்டில் பொண்டாட்டியாக இருக்கிறவங்க அழகாக இருக்கிறத அன்பாக இருந்தால் முக்கியம். அன்பாக இருக்க பொண்டாட்டி கிடைச்சா அந்த உச்சிக்கு போயிடுவாங்க. அழகாக இருக்க பொண்டாட்டியை கட்டிக்கிட்டா அவன் அழகுங்கிற மமதை இருக்கும். ஒரு பெண்ணுக்கு கொஞ்சம் அழகாக இருந்துட்டா அழகுங்கிற மமதை இருக்கு, அந்த புருஷன் நிம்மதியாக இருக்க முடியாது. சரிங்களா? நிம்மதியாக இருக்க முடியுமா? அழகான நீ பொம்பளை கட்டி ஒழுங்கா விட்டுட்டு நாளத்துக்கு வர முடியுமா? கட்டு அழுது அன்பு மட்டும் கூடாது, அவன் அடங்காப்படாரியாகவும் இருக்கணும். பக்கத்தில் யாரும் வர முடியாது. அடங்காப்படாரியாக இருக்கணும். அன்பா மட்டும் கூட அடங்காப்படாரி இருந்தால் பக்கத்தில் எவனும் வர முடியாது. இல்லாட்டி ஈன்னு பல்லக்காம போட்டு கோழி அவங்க அமைக்க விட்டு போயிடுவாங்க. அவ்வளோ பிசாசு மாதிரி, இந்த மாதிரி பிசாசு மாதிரி இருக்கணும், பேய் மாதிரி இருக்கணும். அப்போ தான் பொம்பளை இந்த காலத்தில் தப்பிக்க முடியும். அதனால அன்புக்கு அழகுக்கு முக்கியத்துவம் கிடையாது, அன்பு. அதில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தெரிஞ்ச தொழிலை விட்டவனு கேட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனு கேட்டான், மேட்டு நிலத்தை விவசாயம் என்ன விவசாயம் கேட்டால், மேனாமணிக்கு பொங்கலை கட்டினவனு கேட்டான்னு ஒரு பழமொழி இருக்கு. நமக்கு என்ன தொழில் தெரியுதோ அதை தான் பண்ணணும். இது ஆசிரியர் நம்பி மைக் செட் வாங்கி ஓட்ட முடியுமா? முடியாது. என்னால் மருத்துவமனை தான் பார்க்க முடியும். ஒன்று வள்ளியாக பேச முடியுமா, மருத்துவமனை டீச்சராக இருக்க முடியும். நான் ஒளிபெருக்கி போட முடியுமா? எனக்கு தெரியாது. அப்போ அந்த வேலை தொடக்கூடாது. தெரிஞ்ச தொழில் விட்டவனு கேட்டான், நல்ல தொழில் இருக்கு, ஓடிக்கிட்டு இருக்கு நாடகம், நான் வேணாம், நான் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிச்சுட்டு வந்து போனால் விட முடியுமா? முடிஞ்சு போச்சு, உள்ள போச்சு, உள்ளக்கணா போயிடும். நான் பெரிய விவசாயி கொம்பன் மேட்டு நிலத்தை விவசாயம் பண்ண முடியுமா? தண்ணி பார்க்க விவசாயம் பண்ண முடியாது. மேனாமணிக்கு போல காலை சேலையை எல்லாம் இழுத்து வஞ்சி கட்டிட்டு காலைல எந்திரிக்க வீட்டை கூட்ட வாசலை போட்டு அங்கே போக இங்கே போக வேலைக்கு போக புருஷனை காப்பாற்ற பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்ற மாமனார் கவனிக்க மாமியாரை கவனிக்க இப்படி இருக்க போல ஓடி ஆடி வேலை செய்ய போல கேட்டால் உச்சிக்கு போயிடுவான். காலைல எந்திரிக்க இங்கிட்டு கொஞ்சம் புட்டாமல் வடிக்க அங்கிட்டு கொஞ்சம் புட்டாமல் வடிக்க உட்காந்து செல்ஃபோனை பார்த்து வாட்ஸ்அப்பில் இது மெசேஜ் அனுப்புகிற பொம்பளை பார்த்துக்கிட்டே இருந்தால் வந்து வாழ்க்கை முடியுமா? முன்னுக்கு வர முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? பார்த்துக்க அழகை பார்த்துக்கிட்டே இருக்கணும். சோறுபடாத அழகு, உழைப்பு மட்டும்தான் சொல்லணும். அன்பு இருக்கணும், அங்கே உழைப்பு இருக்கணும். நாங்களாம் உழைக்கிறவங்க, அன்பானவங்க. நீங்கள் அழகு முக்கியமாக தேடி வந்திருக்கீங்க, உங்கள்கிட்ட அழகான மனுங்க இல்லை, அதை வச்சுக்கிட்டு ஏமாத்தணும் என்னமா அது கிடையாது. ஓடி வந்த உந்தன்மான ஒளிச்சு வைக்கும் எண்ணாம இல்லை, ஓடி வந்த உந்தன்மான ஒளிச்சு வைக்கும் எண்ணாம இல்லை, நம்பிராஜ வளர்த்த பொண்ணு நல்ல பொண்ணு நானும் இங்கே சொன்ன சொல்ல கேட்டு இங்கே வந்த வழி போக, சொன்ன சொல்ல கேட்டு இங்கே வந்த வழி போக. கையில் தான் கவனத்துக்கு கவனமான வள்ளி பொண்ணு, கையில்
ஒரு விஷயம் இந்த அவளை உடைய முடிச்சிட்டேன். அடையாளம் ஒரே ஒரு சின்ன கதை. இந்த உட்காந்துருக்க பெண்கள் கவனிக்கிறவங்க எல்லாம் வெளிநாட்டில் ஏற்கனவே கதை நான் சொல்லியிருப்பேன். எல்லாம் தெரிஞ்ச கதை தான், எல்லாருமே பேசுகிற கதை தான். முடிவை மட்டும் கேட்டுக்குங்க. ஒரு காட்டுக்குள்ளே சிங்கம் இருந்திருக்கு. காட்டுக்கு சிங்க ராஜா. அது வேட்டைக்கெல்லாம் போகாது. அந்த பக்கம் எது வருதோ பிடிச்சி சாப்பிட்றோம். இந்த நரி என்ன பண்ணால் அந்த பக்கமே போகாது. ஏன்னா அதுதான் பிடிச்சி தின்னு விடுமே. ரொம்ப தந்திரமாக சுற்றிட்டாலே ஒரு நாள் தெரியாமல் போய் மாட்டிக்கிச்சு. சிக்கலில் மாட்டக்கூடாது. மாட்டினா தப்பிக்கணும். சிக்கலில் மாட்டுமே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கக்கூடாது. தப்பிக்க பார்க்கணும். சிங்கத்தில் சிக்கிச்சு. நரி பார்க்குது, ஐயோ சிங்கத்தில் சிக்கிட்டமே நம்ம கொண்டுருவேன் என்ன சொல்லுது, சிங்கராஜா சிங்கராஜா நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க, அவர் காட்டுக்கு ராஜா, என்னை கொள்ளாதீங்க. இந்த லோலாய் பேசலாம் கிட்ட பேசிட்டு இருக்காரு. எனக்கு பசிக்குது, உன்னை பிடிச்சிட்டேன், கொல்ல போறேன்னு சொல்ல போராடுது பாருங்க கடைசி வரைக்கும். நீ என்னை கொண்டு என்ன செய்ய போற, 3 எலும்பு 3/4 கிலோ சரி தான் இருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் திம்பியா, நாளைக்கு என்ன பண்ணுவேன், ஒரு கொஞ்சம் நேரம் கொடு, போய் நல்லா கொளுத்த மிருகமாக கூப்பிட்டு வந்துடுறேன், ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிடலாம்ல அப்படிங்க. நம்பிடுச்சு. கொஞ்சம் சாமி அமைதியா 2 நிமிஷம் பார்த்துச்சு. நம்பிடுச்சு. வாய்ப்பு ரொம்ப கெஞ்சுதே நரி, ஒரு வாய்ப்பு கொடுப்போமா. இறைவன் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பார். உங்க எல்லாருக்குமே கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார் வாழ்க்கையில். அதை நம்ம தவற விட்டோம்னா வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க முடியாது. பார்த்துச்சு. சரி போன்றுச்சு. உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடுது நரி. பார்த்தா தூரத்தில் ஒரு கழுதை, நல்லா கொளுத்த கழுதை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. போய் அங்கே போய் கூப்பிடுது. அங்கே போய் உன்னை சிங்கம் சாப்பிட கூப்பிட முடியும். அங்கே போய் எப்படி கூப்பிடுது பாருங்க. கழுதை கழுதை நல்லா இருக்கியா, உனக்கு விஷயம் தெரியுமா, இந்த சிங்கராஜா நம்ம காட்டை விட்டு போறாரு, இந்த காடு பிடிக்கலையா, அந்த தலைவர் பதவி இருக்குல்ல அதை உனக்கு கொடுக்குறாராம், உன்னை கூட்டுற சொன்னார். இந்த காலத்தில் பதவியை கொடுப்பாங்களா. கழுதை நம்பிடுச்சு. கழுதை என்ன சொல்லிக்கணும், ஏன் தலைவர் பதவி நீ வாங்கிக்கலாம், கழுதை தப்பிச்சிருக்கோம். ஆனால் அதுக்கு ஆசை. பார்த்துச்சு. வந்துருச்சு. நரி அங்கே வர பின்னாடி கழுதைங்கிற சிங்கம் உட்காந்துருக்கு. ஒரே தாவு சிங்கம். அதுக்கு மூதேவிக்கு அவசரம். இந்த காது மட்டும் பிஞ்சிருச்சு. ரத்தமா வடிது கழுதை தப்பிச்சிருச்சு. நரி பார்க்குது, ஐயோ இது விட்டா இது ஓடி போய் நம்ம தொலைஞ்சு போயிட்டு ஏன்னா பின்னாடியே ஓடுது. அப்ப கேட்ட கழுதை கொள்ளதானே கூட்டுது. ஐயா அறிவிட்ட கழுதை, அறிவிட்ட கழுதை, இங்க கழுதை அறிவிட்ட கழுதை, அது வந்து உன்னை கொல்லல, காதை பிக்கல. அந்த ராஜ கிட்ட தூக்கி தலையில வைக்கும் போது உன் காது பெருசாச்சா, அது கிரீடம் கீழே விழுந்துடும், அதுக்காக உன் காதை பிடிச்சு சொன்னா கழுதை நம்பலாமா, நம்பிருச்சு. மறுபடியும் சிங்கம் 2வது வாய்ப்பு விடுமா. 2வது குரலை பிடிச்சி கொண்டுச்சு சிங்கம். பார்த்துங்க நிறைய பிடிச்சிங்க, வா நீ தான் எனக்கு ஏத்தாள் சரியா இருக்க. இந்த கழுதையோட குடல் தனியா, ஈரல் தனியா, மாங்காய் தனியா, எல்லாத்தையும் பிரிச்சு வை, நம்ம என் பொண்டாடி கூட்டேன்னு சொல்லிடுச்சு. எல்லாத்தையும் பிரிச்சு வச்சு மூளை குவியலா இருக்கு, லவகம் தின்னுடுச்சு நரி. சிங்கம் வந்து கேட்குது, என்ன எல்லாருக்கும் மூளை மட்டும் காணா, ஏய் நரி எங்க கழுதையோட மூளைங்க, சிங்கராஜா சிங்கராஜா இந்த கழுதைக்கு மட்டும் மூளை இருந்தால் நம்ம மட்டும் சிக்குமான்னு சொல்ல. இது சிரிப்பதற்காக சொல்லப்படும் கதை. ஆனால் இன்று நாட்டிலே காமத்தோடு அலையும் சிங்கங்கள் ஏராளம். பணத்தோடு அவளிடம் உங்கள் வீட்டு பெண்களை அழைத்து சென்று விட்டு விட்டு சுகமாக வாழும் நரிகள் அதை விட ஏராளம். ஒரே வார்த்தை தான் ஆசை. ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணவா, ஃபோன் வாங்கி தரவா, சுடிதார் வாங்கி தரவா, ஆடு தள்ளுபடி கடைக்கு போவோமா, ஹோட்டல் போவோமா, உன் வீட்டுக்காரர் உங்ககிட்ட பேசவே மாட்டானா, அன்பாகவே இருக்க மாட்டானா, ஏ லைன்லேயே இருக்காண்டி ஒரு வார்த்தை பேசேண்டி, இப்படி தந்திரமான வார்த்தையில் சொல்லி உங்கள் வீட்டு பெண்களை அழைத்து சென்று சிங்கத்தினை ஒப்படைத்து விட்டு சுகமாக வாழும் நரிகள் இன்று நாட்டில் ஏராளம். ஒரு வார்த்தை தான் சுதாரிச்சுக்கோங்க. அது 3 வயசாக இருந்தாலும் சரி, 13 வயசாக இருந்தாலும் சரி, 23, 33, 40, 50 எதையும் விட்டு வைக்கிறது கிடையாது. 15 வருஷத்துக்கு முன்னாடி 10 வயசு 15 வயசு பிள்ளை பக்கத்து வீட்டில் விட்டுட்டு போகலாம், அவன் நல்லா இருந்தா. இன்னைக்கு விட்டுட்டு போக முடியாது. முடிஞ்ச அளவு சுதாரிச்சுங்க. பிள்ளைங்க மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. பிள்ளைங்க ஸ்கூல் போதா பத்திரமா பார்த்துக்கோங்க, காலேஜுக்கு போதா பத்திரமா கண்ணு வச்சுக்கோங்க. பத்திரமா இருந்தால் உன் பிள்ளை காப்பாற்றப்படும். இல்லைன்னா இங்கே சீக்கிரம் தப்பிக்க முடியாது, தப்பிக்க முடியாது. முடிஞ்ச அளவு சுதாரிச்சுக்கோங்க தான். மானுக்குண்டான அடையாளத்தை கூறுகள் பார்க்கலாம். குட்டியாடு தப்பி வந்தா, குட்டியாடு தப்பி வந்தா, குள்ள நரிக்கு சொந்தம், நரிக்கு சொந்தம், குள்ள நரி மாட்டிக்கிட்டா, குள்ள நரி மாட்டிக்கிட்டா, குறவளுக்கு சொந்தம். தட்டுக்கட்ட மனிதனிடம், தட்டுக்கட்ட மனிதர் கண்ணி பட்டதெல்லாம் சொந்தம். அம்மா காட்டம்மா, ஆட்டம்மா காட்டம்மா, காட்டம்மா, அடி உள்ளே எல்லாம் நல்லா பாரம்மா, எல்லாம் நல்லா பாருமா, உண்மையெல்லாம் நல்லா புரியுமா, உள்ளே நல்லா பாரம்மா, ஓடி வந்தது உண்மைதானம்மா, உள்ளே நல்லா பாரம்மா. கண்ணாலே கண்டது நானு, கண்டுபிடிக்க வந்தேன் நானு, கண்ணாலே கண்டது நானு, கண்மையாலே கண்டுபிடிக்க உண்மையில பேசுகிறது உண்மையுள்ள மானம்மா. உள்ளே அம்மா உள்ளே நல்லா உள்ளே
சொட்டவள குட்டிமானே அடி உள்ளே நல்லா நல்லா பாடுறம்மா ஓடி வந்தது உண்மைதானம்மா உள்ளே நல்லா தெளிப்பாரம்மா மானுக்குள்ள அடையாளத்தை கட்டிக்கிய இருந்தாலும் அண்ணே சிக்கந்தர் சாவடிக்கு ஏன் பேர் சிக்கந்தர் சாவடி பேர் வந்து கேட்டுக்காரு சிக்கந்தர் சாவடிக்கு சிக்கந்தர் சாவடி ஏன் அப்படி பேர் 11 மணிக்கு நாடகம் நடத்துவோமா 11 மணி வரைக்கும் நிறைய எங்க போயிருந்தீங்க இல்ல இல்ல ரத்ன சூரியன் வந்துருச்சு ரத்ன அம்மா அடுத்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு மறுநாள் நம்ம ரெண்டுத்தையும் போடட்டும் ரொம்ப நேரம் பேசுவோம் இருந்தாலும் ரத்ன சுருக்கமாக சொல்கிறேன் திருப்பரங்குன்றம் இருக்கீங்களா அங்கே இருக்கக்கூடிய சிக்கந்தர் அதாவது முகலாய காலத்தில் ஆங்கிலேயருடைய காலத்தில் சிக்கந்தர் சொல்லக்கூடிய முகலாய பேரரசு இந்த நாட்டுக்கு ஆண்டுகிட்ட வந்தார் அவர் வந்து அங்கே இறந்தாலும் அவரை கொண்டாந்து இங்கே அடக்கம் பண்ணியிருக்காங்க சிக்கந்தர் சாவடியில் அதுக்கு பக்கத்தில் நம்ம ஆத்தா கோயில் இருக்குது அங்கே சாவடியாக வச்சு சிக்கந்தருடைய சிலையில் எம்மதமும் சம்மதம் சொல்லி எல்லாரும் ஒரு மக்களாக இருந்து கும்பிட்ட காரணத்தினாலே சிக்கந்தர் சாவடி அப்படி பேர் வச்சு இருந்தாலும் அடுத்த வருஷம் முழுசாக நல்லா சொல்கிறோம் எங்களை நல்லா பேசுங்க எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குற மாதிரி போடுங்க அதனால என்ன கொடுத்தாங்க நம்ம தான் இதுக்கிட்ட ஹலாலுக்கு மணி என்ன 7 மணி ஆக போகுது வரட்டுமா எனக்கு கொடுத்த நேரமாச்சு அப்படியா காண
வந்தீங்க? மானருக்கு தெரியும் ஏப்பா அப்புறம் என்ன விஷயமா வந்தீங்க? அப்பா சாமி மறுபடியும் பாட்டை பாடிதான் சாமி, நல்லா இருக்கு சாமி, போயிட்டா சாமி. நான் ஒரு சாமி பாட்டை பாடி முடிக்கலாம். சூரிய வந்துச்சு வேர்க்குது, அப்படி பேத்துக்கோ. மான தெரியல டவுனுக்குள்ள நானும் ஆடிட்டு வீட்டுக்கு எப்போ போறது மாதிரி ஏன்னா ஏய் வீணுக்கிட்டு உன்னை தெரிஞ்சா என்ன தேடி வந்து என்ன பண்றது? பேசிய கொலை பண்ண பேசிய அழகு எப்படிப்பட்ட அழகு ஐயா போதும், அழகா அழகு நுழகெல்லாம் வர்ணிக்க வேணும். அழகு அந்த சிவரஞ்சனி ராகத்துல சொல்ல மாட்டீங்களா பண்ணீங்க? 2 3 எனக்கிட்டு உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே, உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே, உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிட்டு விழி நீர் தொழித்து வண்ண கோலமிட்டு உன்னைத்தானே புதிதானதா அச்சி பிடித்தே முத்தம் கொடுத்தே வெட்கம் ஒன்று நித்தம் கேட்டதா தந்தமன்று நம்பி வந்தேன் மானே, விழி தொழித்து ஒரு பூந்தெடுத்து பனி தொழித்து வண்ண கோலமிடு உன்னைத்தானே வாயை திறந்தா எவ்வளவு நேரத்தை இழுக்கணுமோ இழுத்துக்கிட்டே போகுது. சுருங்க சொல்றதே கிடையாது. 10 மணிக்கு ஆரம்பிச்ச நாடகம் மணி 7 போதியா? அவங்க பார்க்க மனசு பக்கம் இல்லையா? நாடகம் வச்சவங்க நாடகம் பார்க்க ஏன்னா அப்படிதாக்கா பேசுவேன். நமக்கு இந்த நடிக்க வேளான்னு தெரியாது சரிங்களா? உள்ளதோட பேசிட்டு போயிருவேன். எல்லாம் நாடகம் வச்சவங்க நாடகம் பார்க்க எல்லாரும் நல்லா பிள்ளை வீட்டுலாம் சந்தோஷமா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இனி வரும் காலங்களில் சண்டாசமாக எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். அவங்கவுங்க செய்கிற தொழில் அவங்க நல்லபடியா இருங்க. போயிட்டு வர முருகப்பெருமானை வணங்கிட்டு முருகன் நல்லா இருக்க நல்லபடியெல்லாம் இருக்கணும். சத்தியோ சிவோ சுந்தரா சரவணன் திருப்புகழ் மந்திரம் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தே அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு பல பூவை வைத்தேன் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு பல பூவை வைத்தேன் அன்னை உறவுகென்று உடலெடுத்தேன் அன்னை உறவுகென்று உடலெடுத்தேன் அவள் அருளை பெறுவதற்கே உயிர் வளர்த்தேன் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன்
சிக்கல் உள்ள போனா எப்ப பேசுறேன் தெரியும். ஒரு மாலை மட்டும் 7 அடி சிக்கல் இருந்தாலும் மாலையே இவ்வளவு சிக்கலா இருக்குது. சிக்கல் சிங்காளவனுடைய வேலை என்றால் சும்மா இருக்குமா? குழப்பம் அப்படிதான் இருக்கு. எங்கேயா மாலை காணோம்? ஏன் கட்டுமாமா? கிட்டி வேணாம். அம்மாவை பத்தி ஒரு பாட்டு கேட்டிருக்காங்க. நல்ல 2 வச்சு சிவரஞ்சனி வச்சு விநாயகரை பத்தியா பாடு. அம்மாவை பத்தி கேட்டிருக்காங்க. அம்மாவுக்காக ஒரு பாட்டு பாடு. ஆத்தா ஒஞ்சேலே அந்த ஆகாயத்தை போல குட்டி கட்டி தூங்கு, நான் தூதி கட்டியாளு ஆத்துல மீன் பிடிக்க எங்க அப்பனுக்கு தலதப்பட்டு பார்த்தால சத்தனைக்கு தோணும், பார்த்தால சத்தனைக்கு தோணும், செத்தாலும் என்ன போட்ட வேணும். ஆத்தா ஒன்று ஆத்தா முட்டையிலே ஆகாயத்தை பூனே. அம்மனை பத்தி பாடணுமா? கற்பகமே உன்னை என்று துணையாரம்மா, கதிஜன போட்டு மின்னி கண்டாரம்மா. கற்பகமே உன்னை என்று துணையாரம்மா, அற்புதமில்லாமே அருள்திறன் குடையவளே, ஆனந்த வாழ்வு தன்னை அன்பர்க்கு அளிப்பவளே, கற்பகமே உன்னை என்று துணையாரம்மா. அம்மா. அம்மா அலைகளல் ஓரத்திலே அமைந்தனன் மயிலையிலே, சிக்கந்தர் சாவடியில் அமைந்திருக்கும் மயிலையிலே, கலை வடிவாய் திகழும் நின் திருக்கோயிலிலே சிலை வடிவாய் உரையென்று காப்பவளே. செம்பவள தேடுவள் மகிழும் மயவளே, கற்பகமே உன்னை கண்டு துணையாரம்மா. அம்மா அம்மா நான் ஜலிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், ஊரு செழிக்க வேணும், ஞான தங்கமே ஊரல்ல வாழ வேணும், பட்டி பெருக வேணும், பால்பான பொங்க வேணும். பகுதி பெருக வேணும், பால்பான பொங்க வேணும், ஊர் செழிக்க வேணும், ஞான தங்கமே ஊரல்ல வாழ வேணும். ஜமங்கலம் மங்களா. நன்றி நன்றி வணக்கம் 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 இருக்கட்டும். இதுவரையிலும் எங்களது நாடகத்தை கண்டுகளித்த அன்பு சார்ந்த சிக்கந்த சாவடி பொதுமக்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் இந்த விழாவினை சிறப்பாக நடத்திய அத்துணை விழா கமிட்டியாளர்களுக்கும் சுற்று வட்டாரத்தில் இருந்து நாடகத்தை காண்பதற்காக வருகை தந்த ஏனைய நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் மற்றும் இங்கே விடியும் வரையிலேயே சிறப்பான முறையிலேயே எந்த ஒரு உபரிதமும் இல்லாமல் தெல்ல தெளிவாக ஒளி அமைந்து கொடுத்த நமது சிக்கந்தர் சாவடி போற்றக்கூடிய சிங்கமாக திகழக்கூடிய நமது ஸ்ரீ திருப்பதி ஆடியோ சார்ந்த உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிந்த அத்துணை ஆபரேட்டர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் மற்றும் இங்கே நடந்த நாடகத்தை உள்நாடு மட்டுமல்லாது வெளிநாட்டுக்கெல்லாம் ஒளிப்பதிவு செய்து அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய சிறந்ததொரு ஒளிப்பதிவு ஸ்தாபனம் எங்களது மாயாகுல மாதவன் யூடியூப் சேனல் நிறுவனர் அன்னார் அவர்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தை சார்பாக இந்த நாடகத்துடைய அமைப்பாளருமான மதிப்பறியக்கூடிய அருமை வாத்தியார் மானாமதுரை அருகாமையில் உள்ள எஸ் காரக்குடியைச் சேர்ந்த ஏஎஸ் ஆனந்தகுமார் நகைச்சுவை நடிகர் மற்றும் ராஜ நடிகர் அவர்களுடைய சார்பாக வந்துள்ள அத்துணை இசை கலைஞர்கள் சார்பாகவும் நடிகர்கள் சார்பாக சிறந்தான முறையில் நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 வணக்கம். ஸ்ரீ வள்ளிதேவ் நாடகத்திற்கு நாடக மேடை அமைப்பதற்கு உறுதுணையாக இருந்த கிராம மூத்தவர்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் விழா கமிட்டியின் சார்பாக நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். மீண்டும் ஒருமுறை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். நாடக மேடை அமைத்து கொடுக்க உறுதுணையாக இருந்த ஊர் பெரியவர்கள் சிறியவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரியப்படுத்திக் கொண்டு வணக்கம் வணக்கம்.